வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 15 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,009.25 71 பிடிஎஸ் 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 2.73 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.15 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,366.12 விழுக்காடு ஆக உள்ளது. -0.12 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி சரிவுடன் இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியில் முடிவடைந்தன. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு சரிந்து 78,009.25 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 0.12 விழுக்காடு சரிந்து 24,366 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. நிஃப்டி பேங்க் குறியீடும் 0.25 விழுக்காடு சரிந்து 57,491.10 புள்ளிகளில் நிலை பெற்றது. இளைஞர்கள் மற்றும் பாதுகாப்பு துறையில் கவனம் செலுத்தி இந்தியாவின் வளர்ச்சியை பிரதமர் மோடி திட்டமிடுகிறார். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான தனது உறுதிமொழியை பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பித்தார். இதில் மாணவர்கள் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இளைஞர்கள் மற்றும் பாதுகாப்பு துறையில் கவனம் செலுத்தி இந்தியாவின் வளர்ச்சியை பிரதமர் மோடி திட்டமிடுகிறார். உலகளாவிய தலைமைத்துவத்தை அடைய ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன்களில் அதிக திறன்களை அவர் கோரினார். மியூச்சுவல் ஃபண்ட் சொத்து மதிப்பு 85.76 லட்சம் ரூபாய் கோடியாக சாதனை படைத்துள்ளது. வலுவான ஈக்விட்டி வரவுகளால் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் துறை ஜூலை 2026க்குள் 85.76 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்தது. இது கடந்த சுதந்திர தினத்திலிருந்து 9.5 லட்சம் ரூபாய் கோடி என்ற மிகப்பெரிய உயர்வை குறிக்கிறது. சுதந்திர தின மைல்கல்லுக்கு மத்தியில் தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,380.40 ஆக நிலை பெற்றது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,380.40 ஆகவும் வெள்ளி 1.26 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $64.99 ஆகவும் முடிவடைந்தது. சுதந்திரத்திற்கு பிந்தைய கடந்த 79 ஆண்டுகளில் இந்தியாவில் சில்லறை தங்கத்தின் விலை 1,73,500% உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் ஜூலையில் 9.78% சற்று குறைந்துள்ளது. எரிபொருள் விலைகள் குறைந்ததால் இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டு WPI பணவீக்கம் ஜூலையில் 9.78 விழுக்காடு ஆக சற்று குறைந்தது. இருப்பினும் முதன்மை பொருட்களின் பணவீக்கம் முந்தைய மாதத்தின் 7 விழுக்காடு உடன் ஒப்பிடுகையில் ஆண்டுக்கு ஆண்டு 8.52 விழுக்காடு ஆக அதிகரித்துள்ளது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஜூலையில் 6 மாத கால உச்சத்தை எட்டியது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஜூலையில் 6 மாத கால உச்சமான $31.98 பில்லியனாக விரிவடைந்தது. ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் வர்த்தக ஏற்றுமதி 17 விழுக்காடு அதிகரித்து $173.78 பில்லியனை எட்டியது. விநியோக அபாயங்கள் அதிகரிப்பதால் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $82.40 ஆக நிலை பெற்றது. கச்சா எண்ணெய் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரல் $82.40 ஆக நிலை பெற்றது. ரஷ்யா மற்றும் ஹார்முஸ் நீரிணை ஆகியவற்றிலிருந்து அதிகரித்து வரும் விநியோக அபாயங்கள் காரணமாக இந்திய அரசுக்கு சொந்தமான சுத்திகரிப்பு நிலையங்கள் ஸ்பாட் கச்சா எண்ணெயை முன்கூட்டியே வாங்க விரைந்து வருகின்றன. $1 பில்லியன் இந்திய IPOவிற்காக முதலீட்டு வங்கிகளை குவிஸ்ட் குளோபல் தேர்வு செய்கிறது. சிங்கப்பூரைச் சேர்ந்த பொறியியல் சேவை நிறுவனமான குவிஸ்ட் குளோபல் இந்தியாவில் திட்டமிடப்பட்டுள்ள $1 பில்லியன் ஆரம்ப பொது பங்களிப்பிற்காக IPO ஆக்சிஸ் கேபிட்டல் உள்ளிட்ட வங்கிகளை நியமித்துள்ளது. $1 பில்லியன் இந்திய IPOவிற்காக முதலீட்டு வங்கிகளை குவிஸ்ட் குளோபல் தேர்வு செய்கிறது. 5 நிறுவனங்கள் 5,499 கோடி ரூபாய் திரட்ட திட்டமிட்டுள்ள பரபரப்பான வாரத்திற்கு மத்தியில் இது வந்துள்ளது. ஓபன்ஏஐ மற்றும் ஆந்த்ரோபிக் நிறுவனங்கள் தலைமை மாற்றங்களையும் பெரிய மதிப்பீட்டு இலக்குகளையும் எதிர்கொள்கின்றன. ஓபன்ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் IPO தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் நிர்வாக வெளியேற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு குழு மாற்றங்களை எதிர்கொள்கிறது. இதற்கிடையில் போட்டியாளரான ஆந்த்ரோபிக் நிறுவனம் $2 டிரில்லியன் மதிப்பீட்டை எட்டக்கூடிய IPOவை இலக்காகக் கொண்டுள்ளது. ஆகஸ்ட் 18 அன்று நடைபெறவிருந்த டாடா சன்ஸ் AGM பிரதிநிதி நியமனத்தில் சிக்கலை எதிர்கொள்கிறது. ஆகஸ்ட் 18 அன்று திட்டமிடப்பட்ட டாடா சன்ஸ் ஆண்டு பொதுக்கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். மகாராஷ்டிர அறக்கட்டளை ஆணையரின் தீர்ப்பு காரணமாக சர் ரத்தன் டாடா அறக்கட்டளையால் ஒரு பிரதிநிதியை நியமிக்க முடியாததே இதற்கு காரணமாகும்.
எஃப்டி வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோடக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,380 40 சென்ட். 0.02 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,34,394 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.02 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,379 60 சென்டிலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $64.99 சென்ட். 1.26 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,994 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.26 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $64.18 சென்டிலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82.40 சென்ட். 1.29 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.35 சென்டிலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.43 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ரூபாய் பலவீனமானது. முந்தைய முடிவு $95.43 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 50 பைசா 2906 ரூபாய். பெங்களூரு $944 50 பைசா 2821 ரூபாய். ஹைதராபாத் $994 2985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 50 பைசா 2921 ரூபாய் 50 பைசா. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.